அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் காமன் டெட்டுக்கான ஸ்டடி பிளானும் அதே போல் 120 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 120 நாளுக்கான ஸ்டடி பிளானும் அதை பேஸ் பண்ணி பேட்ச் 1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சேம் பிளானில் வந்து பேட்ச் 1 ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பேட்ச் 2 கேட்டிருந்தீங்க, அதனால் மறுபடியும் பேட்ச் 2 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் டெட்டுக்கானது, ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் கிடையாது. சரிங்களா? ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒர்க்கிங் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒர்க்கிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 96 டேஸ்க்கு வந்து ஸ்டடி பிளான் தனியாக கொடுத்துருக்கோம். இது காமனாக எல்லாருமே எழுதக்கூடிய டெட்டுக்கானது. நமக்கு ஆல்ரெடி பிளானரில் வந்து கொடுத்துருப்பாங்க. 2026க்கான பிளானரில் வந்து நமக்கு மே மாதம் டெட்டும், அதே போல் அக்டோபர் மாதம் இன்னொரு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை மாதம் டெட்டுக்கான எக்ஸாமும், டிசம்பர் மாதம் இன்னொரு டெட்டுக்கான எக்ஸாமும். இது காமனாக நடக்கக்கூடியது. நீங்கள் ஒர்க் பண்ணணும், ப்ரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெட்டுக்கு தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வரக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 28ஆம் தேதி பிப்ரவரி 28 சாட்டர்டே வந்து உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு 5 days ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி தர்ஸ்டே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஆல்ரெடி பேட்ச் ப்ரீவியஸ் பேட்சும் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் டீம் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாளுக்கான ஸ்டடி பிளான். 4 மாதம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 24 பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் 11 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் டெஸ்ட்டும் அப்புறம் மினி டெஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 30லேருந்து 35க்கு மேலேயே இருக்கும். நான் உங்களுக்கு குறைந்தபட்ச தேர்வுகள் சொல்கிறேன். 65 டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8200 கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. அதுக்கு மேலேயுமே இருக்கும். குறைஞ்சபட்சம் 8200 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு 5 நாளுக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா? ஸோ பிளான் பேஸ்டாக 24 தேர்வுகள் நீங்கள் எழுதும் போது 120 டேஸில் எல்லாமே முடிச்சுருவீங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணனால சேம் அதே ஃபீஸில் வந்து கன்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ப்ரைஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரே பேட்ச்க்குள்ளே உங்களுக்கு நிறைய இருக்க போகுதுன்றது நான் சொல்லியிருந்தேன். கொஷின் நான் சொன்னேன் இல்லையா, பிளான் பேஸ்ட் டெஸ்ட் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும், அது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் இருக்கும், நிறைய மினி டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே பேட்ச்க்குள்ளே வந்துடும். அதுவும் மினிமம் ப்ரைஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 1400 ரூபா. கீழே இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு கோர்ஸ்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணணும், பிடிஎஃப் எப்படி செக் பண்ணணும், டெஸ்ட் எப்படி எழுதணும், இது எல்லாமே நான் அந்த ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கிளியராக அந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 24 தேர்வுகள் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 கொஷின் இருக்கும். எப்படி நமக்கு பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும் போது 3600 கொஷின் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மினி டெஸ்ட் புக் பேக் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து என்னென்ன சப்ஜெக்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்புறம் சயின்ஸ். ஏன்னா நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் எழுத போகிறீங்க. ஏதாவது 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணால் போதுமானது. தமிழில் 30 கொஷினுக்கும் சயின்ஸில் 30 கொஷினுக்கும் நீங்கள் நிறைய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 30 தேர்வுகள் இருக்க போது 3000 கொஷின்ஸ் வந்து இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, 11 தேர்வுகள், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 150 கொஷின் இருக்க போது இங்கே 1650. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 டெஸ்ட் இருக்கும். இருந்தாலும் மினிமம் ஒரு 11 தேர்வுகள் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே நடந்த தேர்வுகளும் சரி, இல்லை இப்போ 2025 நடைபெற்ற தேர்வும் சேர்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 8200 கொஷின்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட 8500 9000 வரலையும் நீங்கள் எழுதுவீங்க. பட் குறைந்தபட்ச தேர்வுகள் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எந்த ஆப்பில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். எல்லாமே ஆப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. கோர்ஸு, ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே ஆப்பில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஜிபே பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ மறக்காமல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். டெஸ்ட்டை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எழுதிக்க முடியும். சரிங்களா? பர்டிகுலராக ஒரு டைமில் தான் எழுதணும், காலைல 10 மணிக்கு தான் எழுதணும், 11 மணிக்கு தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. பட் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த 5 days ஒன்ஸ் டெஸ்ட்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா?
ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகலாம். அதே போல் டெஸ்ட் எழுதுறதுக்கு காலைல 10 மணி அப்படின்னா அந்த டைம் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு 8 மணி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நைட் 8 மணிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டாக ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதே டைமை இங்கே கொடுக்க பாருங்கள். நான் 1 மணி நேரம் தான் எழுதுவேன், 1.5 மணி நேரம் தான் எழுதுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எக்ஸாம் ஃபீல் கொடுக்காது. ஸோ முடிஞ்ச வழி இது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதவும் முடியும். சரிங்களா? ஒரு 20 மினிட்ஸ் இங்கே நீங்கள் சேவ் பண்ண முடியும் OMR சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரலையும் டைமை கீப் அப் பண்ணி எழுதிட்டு வாங்க. 10 வரலையும் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 10 டைம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் டெஸ்ட் எழுதிட்டேன், மறுபடியும் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்குறேன், நமக்கு டைம் இருக்குது, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க, இல்லை டிலே ஆகுது அப்படின்னா திரும்பவும் அந்த தேர்வுகளை நீங்கள் எழுதி பார்க்க முடியும். நம்ம ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி கொடுத்த தேர்வுகள் எல்லாமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரேங்க் மார்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நீங்கள் தனியாக எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுடைய டைம் சேவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மார்க் அப்டேட் ஆகிடும். 2 மணி நேரத்தில் ரேங்க்கும் அப்டேட் ஆகிடும். ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்வுகளை எழுதிக்கலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிராஃபும் ஆப்லேயே அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, 80 வாங்குறீங்களா, 85 வாங்குறீங்களா, 90 வாங்குறீங்களா, 95 வாங்குறீங்களா, இந்த மாதிரி கிராஃபில் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஜிபே நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்முக்கான லிங்க் கொடுப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க, காமன் டெட்டுக்கானது. இதே போல் ஒர்க்கிங் டீச்சருக்கு தனியாக ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் நீங்கள் எழுதுறீங்க, பேப்பர் 2 இருக்க மேக்ஸ் சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ இல்லை பேப்பர் 1 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதற்கான ஃபார்ம் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டெட் படிக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. அதே போல் ஆப்பில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க, காமன் டெட் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா 120 நாள் நமக்கு டைம் இருக்குது. ஒரு 5 நாள் 20 நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க, நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா டைம் இருக்காது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணினா தான் உங்களுக்கு 4 மாதம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்துக்கல, ஐ மீன் இப்போவே நீங்கள் வந்து ஒரு 5 நாள் தள்ளி போகலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அப்புறம் 3 மாதம் தான் டைம் இருக்கும். டைம் நமக்கு எந்த அளவு எக்ஸஸாக கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய டைமை கம்மியாக யூஸ் பண்ணிட்டு வர முடியும். இன்றைக்கி நான் 3 மணி நேரம் படித்தா போதுன்னா 4 மணி நேரம் நீங்கள் 4 மாதம் நீங்கள் படிக்க முடியும். இதுவே 3 மாதம் தான் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கணும். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எஃபோர்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் லாங் டேர்மில் கன்சிஸ்டண்டாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போது என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது ஸ்கோரிங்கான எக்ஸாமும் கிடையாது, வெறுமனே டெட் மட்டும்தான். நீங்கள் 85க்கு டார்கெட் பண்ணால் போதும், 75 நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஆப்பில் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா 120 டேஸ்க்கு பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் 3 கோர்ஸுமே இருக்கும். டேரெக்டாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஃபார்மில் ஏதாவது டவுட் இருக்குது, ஃபில் பண்ண முடியல அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிட்டு எதையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் ஐடியலாக இருக்க வேண்டாம். ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணால் டீமுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஃபார்ம் லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் மீடியம்கான டெஸ்ட் பேட்ச், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிளான்லேயே நான் கொடுத்துருக்கேன். கோர்ஸுமே தமிழ் மீடியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இப்போ பேட்ச் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம்கான பேட்ச் தான் போயிட்டுருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன பேட்டர்ன் கொடுக்குறாங்களோ அதே பேட்டர்ன் தான் டெஸ்ட் பேட்ச் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதே போல். சரிங்களா? அதே போல் சயின்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? எவ்வளோ தேர்வுகள் எப்படி கொடுக்க போகிறோம் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே. என்ன பேட்டர்ன் நமக்கு பேப்பர் 2 பொறுத்தவரையும் மேக்ஸ் சயின்ஸ். சரிங்களா? இதுவே சோசியல்ஸ்னால் அப்படியே ஆல்ட்ரு ஆகிக்கும். சோசியல் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின் 30 மார்க். அப்புறம் தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ், ஒருவேளை நீங்கள் தெலுங்கு மலையாளம் சூஸ் பண்ணிங்கன்னா தெலுங்கு மலையாளம் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம டெஸ்ட் பேட்ச் தமிழில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தமிழில் 30 கொஷின் 30 மார்க். அப்புறம் லாங்குவேஜ் 2 இங்கிலீஷில் 30 கொஷின் 30 மார்க். மேக்ஸு சயின்ஸு, மேக்ஸில் 30 கொஷின், அப்புறம் சயின்ஸில் 30 கொஷின், டோட்டலாக 60 கொஷின். இதுவே சோசியல் சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் மொத்தமாக 60 கொஷின் வந்துடும், மேக்ஸ் சயின்ஸு வராது. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு மேஜராக இருக்கீங்க, தமிழோ இங்கிலீஷோ மேஜராக இருக்குன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 150 கொஷின் இருக்க போது 150 மார்க், இதில் பாதி நீங்கள் வாங்கினா போதும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நமக்கு ஜிஓ பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2026 ஜனவரி மாதம் அந்த நோட்டிஃபிகேஷன் படி ஜிஓ படி நம்ம மேக்ஸிமம் என்ன மார்க் வாங்கினா போதும் நமக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே 150 மார்க் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஜென்ரல் கேட்டகரினா 60%, 90 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இருக்கீங்கன்னா 75 மதிப்பெண்கள் போட்டால் போதுமானது. 75 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 150 கொஷினில் 75 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். எஸ்சி, எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 60 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது ஒரு 3 சப்ஜெக்ட், 2லேருந்து 3 சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, நம்ம பிளானை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கொஷினில் மேக்ஸ், சயின்ஸுக்கு மட்டும் 75 கொஷின் போட்டால் போதும். அப்போ இருக்கக்கூடிய 150 கொஷினில் எதுலாம் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடியதில் 25 கொஷின், மேக்ஸிமம் எல்லாரும் தமிழ் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அங்கே 25 கொஷின். அப்புறம் இங்கிலீஷில் 15 கொஷின். இது எல்லாமே 30 கொஷினுக்கு, 30க்கு 25 தமிழில், இங்கிலீஷில் பாதி ஒரு 15 கொஷின், மேக்ஸு 20 கொஷின் 30க்கு. இதுவே சயின்ஸ் அப்படின்னா அதில் ஒரு பாதி 30க்கு ஒரு 15 கொஷின். ஸோ இதை டார்கெட் பண்ணிட்டு சைக்காலஜி மேக்ஸிமம் உங்களுக்கு சோர்ஸோ இல்லை வந்து படிக்கிறதுக்கு சிரமமாகவும் இருக்கும். அப்போ அதில் 30 கொஷினில் ஒரு 10 கொஷின் போடுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ஏற்கனவே நீங்கள் பிஎட்டில் படித்த டாபிக்ஸ் அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு 7 யூனிட் நல்லா படிங்க, போதுமானது. அதற்கான சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த சோர்ஸை நல்லா படிச்சுன்னா போதுமானது. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, 11லேருந்து 12 கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் பழைய கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 3 கொஸ்டின் பேப்பர், ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து 85க்கு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், சேஃப் ஜோன். ஏன்னா 75க்கே நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு 4-5 கொஸ்டின் தப்பு பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொடுத்துருக்கூடிய பிளானே உங்களுக்கு 85க்கு இருக்க போகுது. இதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட 75 தாராளமாக நீங்கள் வாங்கிடுவீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும். சரியா? ஓகே, பிளான் பிடிஎஃப் கீழேயே கொடுத்துருக்கேன். பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டேர்ம் நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழில் ஒரு டேர்ம் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிக்க போகிறீங்க, மேக்ஸில் ஒரு டேர்ம், சயின்ஸில் ஒரு டேர்ம். இது இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அதே போல் அதை பேஸ் பண்ணி சைக்காலஜியும் கொடுத்துருப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச பிறகு சைக்காலஜி கொடுத்துருப்போம். ஒரு 8 தேர்வுகள், 8 வரலையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுத்துருவோம், 150 கொஸ்டின். இப்போ 2025 நடந்த கொஸ்டின் பேப்பர், லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தமிழ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் எப்படி கேட்டிருக்காங்க, மேக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றதும் தெரியும். அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படின்றதும் தெரியும். நமக்கு ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ரொம்ப டெப்த்தாக நம்ம படிக்கணுமா, இல்லை மேலோட்டமாக படித்தா போதுமா, எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம படித்தா போதும், எந்தெந்த லெசனை படித்தா போதும் அப்படின்றத ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 8 டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கம்பல்சரியாக படிக்க போகிறோம். சரிங்களா? 150 கொஸ்டின் எல்லாத்துலேயுமே படிக்க போகிறீங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2வது டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட்டு, 4வது டெஸ்ட்டு, 5, 6லாம் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றதும் இங்கேயே கொடுத்துருக்கேன் பிளான் earlier. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது டெஸ்ட் முடிஞ்ச பிறகு சைக்காலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிலபஸில் இந்த யூனிட் நேம் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிட் எல்லாமே தமிழில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் தமிழில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த லெசன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 7 யூனிட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 7 டெஸ்ட் நம்பர் 15 வரலையும் இது வரலையும் உங்களுக்கு என்னென்ன யூனிட்டுக்கு படிக்கணுமோ அதற்கான கவர்மெண்ட் ஸ்டடி பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஆப்பில் நீங்கள் வியூ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பில் மட்டுமே நீங்கள் வியூ பண்ணி இந்த ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 15 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். இப்போ ஓவராலாக டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது பிளான் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 தேர்வுகள், ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஒவ்வொன்றிலையும் என்னென்ன யூனிட் படிக்கணும், மேக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சயின்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன யூனிட் படிக்கணுன்றதை இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நீங்கள் படிச்சுன்னா போதுமானது. இதில் பிளானில் கொடுத்துருக்கூடியது எல்லாத்துலேயுமே எந்த டெஸ்ட்லையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 15 தேர்வுகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். இது வரையும் எந்த டெஸ்ட்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது 15வது தேர்வுலையும். ஏன்னா எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் பிளான் கொடுக்கும் போதே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எல்லாமே 6லேருந்து 10 வரையும் நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 6லேருந்து 10 வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. சிலர்லாம் டெஸ்ட் பை ஜாமிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு புக்கை மேலோட்டமாக படிச்சுட்டு புக் பேக்கு மினி டெஸ்ட் இது எல்லாமே எழுதிட்டு போன டெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிடிஎஃப் படிச்சுட்டு டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிட்டு வந்தீங்கன்னாவே கடைசி வரலையும் கூட வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது இல்லாமல் இதெல்லாம் பிளான் பேஸ்டு டெஸ்ட். இது இல்லாமல் வேற என்ன டெஸ்ட் எழுத போகிறோம் இதே பிளான்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எழுதி பாருங்க. படிக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி பிடிஎஃபாக இருக்கும். அது இல்லாமல் அந்த 150 கொஸ்டினை டெஸ்ட்டாக போட்டு பார்க்கும்போது நம்மளுடைய லெவல் என்னவா இருக்கு, நம்ம 75 கொஸ்டினை கிராஸ் பண்ணிடுறோமா? ஏன்னா 75 போட்டால் தான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். 75க்கு மேலே நம்மளால வாங்க முடியுதா, 85 போட முடியுதா, 100 போட முடியுதா, 90 போட முடியுதான்றத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே போல அதை சப்ஜெக்ட் வைஸும் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்ல என்ன ஸ்கோர் பண்ண முடியுது, 30 கொஸ்டினுக்கு 25 போட முடியுதா, இங்கிலீஷ்ல எவ்வளவு கொஸ்டின் போட முடியுது, மேக்ஸ்ல எவ்வளவு போட முடியுது, சயின்ஸ்ல எவ்வளவு போட முடியுது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுல எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே ஒரு 12 டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா? 2023 நடந்ததும் இப்போ 2025 நடந்ததும் அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. ஒரு 3-4 கொஸ்டின் அதையுமே அப்டேட் பண்ணி தரோம். சரிங்களா? எக்ஸஸா. ஓகே. அடுத்து புக் பேக் டெஸ்ட். புக் பேக் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்டும் சயின்ஸ் சப்ஜெக்டும் மட்டும். எல்லாத்தையுமே நீங்க படிக்க வேண்டாம். ஏதாவது 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஆப்ல உங்களுக்கு தமிழுக்கும் சயின்ஸுக்கும் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அப்புறம் மறுபடியும் சயின்ஸ் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th முக்கியமான பாடங்கள் படிச்சினா கூட போதும். அட்லீஸ்ட் புக் பேக் ஆவது படிங்க. சரிங்களா? 11th தமிழ், 12th தமிழ், 11th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ 11th, 12th அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சு போயினா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். பட் நீங்க அங்க தப்பா பண்ணிட்டாலும் 6ல இருந்து 10 வரைக்கும் எதுலையுமே தப்பு பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து இது இல்லாம மினி டெஸ்ட். மினி டெஸ்ட்டும் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், அதே போல சயின்ஸ். சரிங்களா? தமிழ்ல எவ்வளவு தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 டெஸ்ட் மினி டெஸ்ட். அதே போல சயின்ஸ்ல ஒரு 6 டெஸ்ட். இங்க ஒரு 12 தேர்வுகள் மினி டெஸ்ட் எழுதுவீங்க. சரியா? ஸோ என்னென்ன எழுத போறீங்க, பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் இருக்க போது, அது இல்லாம மினி டெஸ்ட் இருக்க போது, அப்புறம் புக் பேக் கொஸ்டின் டெஸ்ட் இருக்க போது. ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8500 கொஸ்டின்ஸ் வரலையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 150 கொஸ்டின் எழுதும் போது தாராளமா 85 கொஸ்டின் நீங்க எழுத முடியும். 8500 கொஸ்டின்ல 85 கொஸ்டின் நீங்க தாராளமா அச்சீவ் பண்ணிட முடியும். சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. கோர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்குள்ளேயே உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல உங்களுடைய கோர்ஸ் இங்க மேல இருக்கும். சரிங்களா? கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டாப்ல இருக்கும். இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் அப்படின்ற மெனுவுக்குள்ள உங்களுக்கான ஸ்டடி பிடிஎஃப், பிளான் பிடிஎஃப் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? பிளானு, ஸ்டடி பிடிஎஃப், அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஒரு வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண பிறகு எப்படி பார்க்கணும் அப்படின்ற வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அதே ஃபோல்டர்ல கண்டென்ட் அப்படின்ற மெனுவுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கோர்ஸ் நீங்க மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும். சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருக்கும். பேப்பர் 1னா பேப்பர் 1 இருக்க போகுது. சரிங்களா? இதே போல தான் எல்லா கோர்ஸுக்கும். நீங்க சிஸ்டம் லேப்டாப்ல பார்க்க முடியுமானா தாராளமா பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். சிஸ்டம் லேப்டாப்ல பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். ஓகே. ஓகே. டெஸ்ட் எழுதிட்டீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் 150 கொஸ்டின் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இது கரெக்ட் 75 அப்படின்னா 75 அப்படின்னு காட்டும். எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, 200 பேரா 300 பேரா அப்படின்றதும் காட்டும். எல்லாருடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, என்ன கிரேடு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே ஆப்ல வந்து தனி ரிப்போர்ட்டா காட்டும். இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன லெவல்ல இருக்காங்க, நம்ம என்ன லெவல்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். லீடர் போர்டும் தனியாவே உங்களுக்கு காட்டிடும். சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கோம், எவ்வளவு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணாம விட்டுருக்கோம், எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் ஆப்ல தனி ரிப்போர்ட்டா காட்டும். அதே போல எழுதி முடிச்சுன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம், நான் கொஸ்டினை திரும்பவும் பார்க்க முடியுமா சார் அப்படின்ட்டு. ஆப்ல வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எழுதி முடிச்சோடனே இங்க கீழே காட்டும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எழுதின கொஸ்டின்ஸ் அதே போல ஆன்சர் திரும்பவும் படிச்சுக்க முடியும். திரும்பவும் டெஸ்டா எழுதணும் அப்படின்னாலும் ரீஅட்டம்ப்டும் ஆப்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்ட் எழுதுறது ஒவ்வொரு சப்ஜெக்டும் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்போம். தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா, மேக்ஸ் தனியா, எல்லாத்துலயுமே 30 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா
30 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் சரியா எழுதிருக்கீங்க அப்படின்றதும் இங்க தனியா உங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருவோம். நான் வந்து தமிழ்ல வந்து 30 கொஸ்டினுக்கு 25 போட்டிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த 85 டார்கெட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கக்கூடிய லெவல்ல கரெக்டா வந்துட்டு இருக்குமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இது எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆயிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு சரியா போடுறீங்க, தமிழ்ல எவ்வளவு சரியா போடுறீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஓகே, ஏற்கனவே நான் டெஸ்ட் எழுதிட்டேன். ஒரு 10வது டெஸ்ட்ல இப்ப இருக்கேன். நான் எழுதின ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை போயிட்டு திரும்பவும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆப்ல உங்களுடைய கோர்ஸ்க்குள்ள ப்ரொஃபைல் அப்படின்ற மெனு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேட்சஸ் அப்படின்னு இருக்கும். பேட்சஸ் நீங்க டச் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? உங்களுடைய ப்ரொஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் கோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கோர்ஸ் டெஸ்ட்டுக்குள்ள நீங்க டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் அங்கே அப்டேட் ஆயிடும். திரும்பவும் அந்த கொஸ்டின்ல நீங்க போய் படிக்கணும் செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். பிளான் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் கொடுத்த பிளானை திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. பிளான் நான் கொடுத்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு டேர்ம் நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். 8th முடிஞ்ச பிறகு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன யூனிட். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6லேருந்து 7 வரலையும் படிக்கணும். அதே போல் 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட் 1லேருந்து 6 வரலையும், 7லேருந்து 11 வரலையும். இந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய லெவலில் தான் எல்லா லெசனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 5 நாள் நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4 நாள் நல்லா படிங்க, 5வது நாள் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கோ, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்றத 5வது நாள் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் அடுத்த டெஸ்ட் உடனே படிக்க ஆரம்பிக்காதீங்க. முடிஞ்ச வரையும் நம்ம எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன லெவலில் இருக்கோன்றதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. அதை வச்சு தான் அடுத்த டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜிபே பண்ண வேண்டிய நம்பரும் அதே நம்பர் தான். அதே போல ஃபார்ம் லிங்க்கும் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா வீடியோக்குள்ளேயே இன்னொரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், கம்பல்சரி எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருக்கு நான் கேட்கணும் அப்படின்னாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கேட்டுக்கலாம். 9994359181. நான் ஆப்லேயே டேரெக்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ மேக்ஸ் சயின்ஸுக்கு நான் டீட்டெயில்டாக ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இதே போல் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கு இன்னொரு வீடியோவில் ஸ்டடி பிளான் தரேன். பேப்பர் 1க்கும் அப்டேட் பண்ணுறேன். நான் ஒர்க்கிங் டெட் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக 96 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரீவியஸாகவும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கு ஒர்க்கிங் டெட்டுக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.